வெல்கம் டு சாமி இ-சேவை சேனல். இந்த வீடியோவில் வேலையில்லா பட்டதாரி சான்றிதழ் எப்படி நாம் ஆன்லைனில் விண்ணப்பித்து அதை வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக இதுனாக்கில் வேலையில்லா பட்டதாரி சான்றிதழ் வச்சிருந்தாக்கில் தாவேக அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4500 ஒரு உதவித்தொகை மாதிரி வழங்குறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான நடைமுறைகள் சாத்தியத்தை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இதில் படித்து முடிச்சுட்டு, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, யூஜி, பிஜி இந்த மாதிரி நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே சரி, நீங்கள் இந்த ஸ்கீமில் சான்றிதழுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஜியோ இல்லை யூஜியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கு உதவித்தொகையாக மாதந்தோறும் 4000 ரூபாயும், அதே மாதிரி 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கு உதவித்தொகையாக 2500 ரூபாயும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் பேரில் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த விண்ணப்பதாரருடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அது ஒன்று, அதுக்கப்புறமா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிசியோ நீங்கள் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த சான்றிதழ் நம்ம எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. டிஎன்இஜிஏன்னு நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னால இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக ஒன்று வரும், மின்னாளுமை இயக்குனரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுங்க. அப்படி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னால ஃபஸ்ட்டு யூசர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட யூசர் ஐடி போட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு லாகின் ஒன்று இருக்கும், இந்த லாகின்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். டிஎன்இஜியோட அஃபிஷியல் ஹோம் பேஜ் டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு நீங்கள் நியூ யூசர்ஸாக இருக்கீங்க அப்படின்னால சேம் உங்களுக்கு இதில் இதே மாதிரி தான் டேஷ்போர்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சான்றிதழ் வேலையில்லா பட்டதாரி சான்றிதழ் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறையில தான் நாம் வாங்கணும். அதனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்வீசஸும் எந்தெந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கலாமோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்குனால இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டே இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். அப்படின்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி சர்ச் பண்ணியும் நீங்கள் வரலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 6/108 அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. அதனால் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டேபில் புதுசாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துல இங்கே கொடுத்துருப்பாங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு என்னென்ன தேவைன்னு. அதில் விண்ணப்பதாரருடைய புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப், இது ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு கொடுக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் கேட்குறாங்க, மார்க் ஷீட்டோ இல்லை டிசி இந்த மாதிரி இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், குடும்பத்து வருமான சான்றிதழ் உங்கள் பேரில் இருந்தாங்கள அதையே நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணிவிடுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் என்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னால அந்த கார்டு கம்பல்சரியாக வேணும். இது எல்லாமே இடத்துல நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ப்ரொசீட் இருக்குது. இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கணும். கேன் நம்பர் இல்லை அப்படின்னால ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரிஜிஸ்டர் கேன்பதை கொடுத்தோம்னா அது இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும் 4 நம்பர். அந்த 4 நம்பர் ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆகிடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னால உங்களுடைய கேன் நம்பர் இந்த இடத்துல வந்துடும். அப்புறம் உங்களுடைய நேம், ஆதார் நேம், ரிலேஷன்ஷிப் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேன் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். அதனால் அது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 காலம் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் கிராஜுவேஷன், நீங்கள் பட்டதாரி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்
டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் எஸ் கொடுங்க. நீங்கள் 10th இல்லை 12th தான் படிச்சிருக்கீங்கனால இந்த இடத்துல நோ இருக்கிறத கொடுங்க. நான் வந்து இப்போ டிகிரி வாங்குறதுனால நான் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கூல் இல்லை காலேஜ் நேம் கேட்குறாங்க. 12th அப்படின்னாலும் ஸ்கூல் நேம் கொடுங்க. காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னால காலேஜ் நேம் கொடுங்க. இப்போ நான் சும்மா டம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே நான் வந்து காலேஜ் நேம் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து இயர் ஆஃப் கம்ப்ளீட். நீங்கள் எந்த வருஷம் டிகிரி முடிச்சீங்க அப்படின்றது கேட்குறாங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் டிகிரி பாஸ் அவுட் பண்ணீங்களோ இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து அதிகபட்சமாக என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் கிராஜுவேட் பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் எடுக்கிறீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க, எம்ஏ எம்எஸ்சி எம்காம் அப்படின்னால போஸ்ட் கிராஜுவேட் இருக்கீங்க. இல்லை எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்களா கொடுங்க. இல்லை இளங்கலை தான் படிச்சிருக்கீங்கன்னாங்களா அண்டர் கிராஜுவேட் அப்படின்றது இருக்குது, அதுவும் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ முடிச்சிருக்கிறதுனால போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பெரியார் யூனிவர்சிட்டிலே படிச்சிருக்கேன். அதனால் நான் மறுபடியும் பெரியார் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் டேட்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 இந்த யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன். பிஜி டிகிரி முடிச்சிருக்கேன். பிஜி டிகிரி முடிச்சதுலேருந்து அப்போ இருந்தே நான் வந்து எந்த விதமான வேலைக்கும் போகலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னால நீங்கள் வந்து 2022 அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் 2022 போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். அதனால் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான வேலைக்குமே போனது இல்லை. இப்போதைக்கு எந்த வேலையுமே எங்கிட்ட இல்லை அப்படின்னால இந்த இடத்துல போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்கள் எந்த இயரில் முடிச்சீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்து அப்புறம் டேட்டு அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அன்எம்ப்ளாய்மெண்ட் டூ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஃப்ரம் டேட்ல இருந்து எது வரைக்கும் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து இப்போ கரண்ட்டு இப்போ வரைக்குமே நான் வந்து வேலை எதுவுமே இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்றதுனால நான் மறுபடியும் இந்த இன்னைக்கு தேதியை நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவ்வளோதான், சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட்டுங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், டிசி, ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு இது எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இமேஜாக வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா 50 கேபிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை பிடிஎஃபாக வச்சுருக்கீங்க அப்படின்னால 50லேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கேட்கும். இப்போ நான் வந்து ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபோட்டோக்கு டாக்குமெண்ட் நம்பர் 1 இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சரியா, நம்பர் சீரியல் நம்பர். இந்த நம்பரை தான் நம்ம இந்த டாக்குமெண்ட் நம்பரில் போடணும். இப்போ நான் ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு போடுறேன். 1ன்னு போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னால உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு போகும். நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட்னு ஒன்று கேட்கும். அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். அடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்குது. எனி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 2ன்னு போட்டேன். 2ன்னு போட்டு திருப்பி ஆடு கொடுத்துட்டோம்னா என்னுடைய கேலரிக்குள்ளே போகும். அந்த இடத்துல என்னுடைய ஆதார் கார்டு எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருந்தாங்களோ அப்லோட் ஆகிடும். இப்படியே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ப்ரூஃப் வச்சுருங்க. அடுத்து டிசி இருந்தாலும் டிசி வச்சுருங்க. இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தாலும் இன்கம் சர்டிஃபிகேட்டும் வச்சுருங்க. இதெல்லாம் கம்பல்சரி வச்சு ஆகணும். எம்ப்ளாய்மெண்ட் கார்டும் அதர் டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தாலும் சரி வைக்கணும் சரி, அது வந்து ஆப்ஷன் தான். ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருந்தால் வைங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், டிசி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரி அப்லோட் பண்ணி ஆகணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குங்களா, இது மாதிரி டச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை மொபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிடுங்க. இது எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். கீழே அந்த பேக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மெயின் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இந்த ஃபஸ்ட்டு 6 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபார்ம் சப்மிட்னு கேட்கும். அந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாக்க அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போகும். நீங்கள் வந்து ஒரு ₹60 ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து விஓவுக்கு, ஆர்ஐக்கு, அதுக்கப்புறம் தாசில்தாருக்கு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ப்ராசஸ் போயிடும். இதெல்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எல்லாருமே கையெழுத்து போட்டுட்டாங்க, சிக்னேச்சர் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னால உங்களுக்கு நீங்கள் எந்த நம்பர் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் மெசேஜ் இப்போ அப்ளிகேஷன் போடும்போதும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும். அதே போல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டாலுமே ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கல்வி நிலையத்திலையோ இல்லை உங்களுடைய லாகின் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும். அதை ஜஸ்ட் டவுன்லோடுன்றதை மட்டும் நீங்கள் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு சர்டிஃபிகேட் வேலையில்லா பட்டதாரிக்கான சான்றிதழை வந்து வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்குறதுக்கான வழிமுறைகள் வந்து இதுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனல் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுவரை நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இனி அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.